அண்ணாமலைக்கு நோக்கம் 50-60 சீட்டு வேணும். இந்துத்துவா பிளாங்கில் இங்கே அரசியல் நடக்கணும். திருப்பரங்குன்றமா இந்துத்துவா இஷ்யூ எடுக்கணும், HRLCயா இந்துத்துவா இஷ்யூ எடுக்கணும். அண்ணாமலை நம்ம கூட்டணியில் இருக்கனால நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாதுங்கிறாரு. இப்போ தான் RSS என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலையை லீடருங்கிற இதை விட்டது நம்ம தப்புங்கிறத RSS ரிப்போர்ட் பண்ணுறாங்க மேலே. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி விரோதமா பேசுறான், உண்மைக்கு புறம்பா பேசுறான், நியாயத்துக்கு புறம்பா பேசுறான். பேசுறது நல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப புழுப்பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாப்புல தம்பி. ஸோ அந்த வாக்குக்கு தான் இன்னைக்கு கூட்டணி வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. பாஜகவை ஜனதா கட்சியை கலைஞர் அழிச்சது மாதிரி, கொஞ்சம் சீட்டு கொடுத்து அழிச்சது மாதிரி, 16 விழுக்காடு வச்சிருந்த ஜனதா கட்சியை ஒன்றும் இல்லாமல் சின்ன கட்சியை அழிச்சது கலைஞர். அந்த மாதிரி இந்த கட்சி உருவெடுத்துடக்கூடாதுன்னு கட்சியை எடப்பாடி அழிக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களாம், அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் 2 பேருமே விக்கிரவாண்டி வீதிகளில் அப்படி பெரிய கூட்டத்தோட தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் எடப்பாடி பழனிசாமி கிடையாதுன்னு காட்டி 29-30 விழுக்காடு வாக்களை எடுத்து காட்டினார்ல அண்ணாமலை. ஒரு சீட்டு நமக்கு இருந்தா போதும், நம்ம சீட்டை காப்பாத்திட்டா போதும்னு மற்றவங்கெல்லாம் வயதானவங்க 60 தாண்டவங்க ஆளா பறக்குறாங்க. அண்ணாமலை மேல பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை ஒரு மத்திய அமைச்சராட்டு அகாமடேட் பண்ணதுக்குள்ள ஒரு சாத்தியக்கூறுகளும் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் அண்ணாமலை என்ன பண்ணுறது, அப்போ என்ன இதுங்கிற சூழலை தான் இருக்குது. உண்மையிலே நீங்கள் அண்ணாமலையை CM கேண்டிடேட்டாக நிறுத்தி இந்த களத்தை எடப்பாடியை அடித்து விரட்டியிருக்கோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டம் நேற்றுக்கு கமலாலயத்தில் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் பங்கேற்காமல் புறக்கணிக்கிறார். அதே போன்று சேத்துப்பட்டில் RSS நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது. அங்கே பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுது. ஆனால் அங்கே பங்கேற்கிறாரு. தொடர்ந்து அண்ணாமலையை சுற்றி தலைப்பு செய்திகளாக இருக்கு. தமிழக பாஜகவில் என்ன சார் நடக்குது? 18 விழுக்காடு NDA ஓட்டுக்கு ஒரு ஹீரோ, 11.4 விழுக்காடு பாஜக ஓட்டு, தமிழிசை தலைமையில் 3.7ங்கிறத 3 மடங்குக்கு மேலே உருவாக்கி வைத்தவர் அண்ணாமலை. ரெட்டை இலக்கத்தில் பாஜக ஓட்டை கொண்டு போனவர். அவரை சுற்றி வராமல் வேறு யாரை சுற்றி இங்கே பரபரப்பு செய்திகள் வரும். நிச்சயமாக அதுக்கு முழு தகுதியானவர் அண்ணாமலை. கேசவநாதன்ஜி பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஜியை பொறுத்தவரை எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாக உருவாமல் பதவி எதிர்பார்க்காம RSSல வந்தது. ஏரல்ல சித்திரகுப்தன் என்னை அழைக்கிறான், இந்துக்களே இந்த நாட்டையும் இளைஞர்களே இந்த நாட்டையும் அதன் பண்பாட்டையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு ஐயா தாளிங்க நாடார் ஹெட்கேவர் 100ஆண்டு விழாவில் பேசிக்கிட்டே மேடையில் மறைஞ்ச போது அவரோட உடலை எடுத்துகிட்டு வந்தவர் கேசவநாயன்ஜி. எனக்கு நல்ல அறிமானவர். அவருடைய இது ஒரு ரவுண்டு முடிஞ்சு அடுத்த பொறுப்புக்கு அவரை அனுப்புகிறாங்க. இதை செய்தது வன்னியராஜன்ஜிங்கிற முக்கிய பொறுப்பில் RSSல டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர், விருதுநகர்காரர், 35 ஆண்டுகளுக்காகவே RSSல இருக்கிறவர். இவங்கெல்லாம் இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா, இப்போ தான் RSS என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலையை லீடருங்கிற இதை விட்டது நம்ம தப்புங்கிறத RSS ரிப்போர்ட் பண்ணுறாங்க மேலே. RSS பொறுத்தவரை அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இப்போ இருக்குது. பட் முடிவெடுத்தாச்சு, அண்ணாமலையை மாற்றி கொடுத்தாச்சு. எருமை என்ன செய்கிறது? ஸோ எருமை என்ன செய்கிறதுங்கும் போது அண்ணாமலையை மாற்றி கொடுத்தது பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை வேணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்பது தப்பு, அது பஞ்சமா பாதம். நாங்கள் MLA அதுக்கு ஒரு சீட்டு வந்துடும். இது தமிழிசைனாலும் சரி, மற்ற ப்ரொஃபஸர் சீனிவாசனாலும் சரி, எல்லாமே 60 கடந்தவங்க. லாஸ்ட் மன்னன் உம்மனின் ஹரிங்கிற மாதிரி நம்ம ஒரு சீட்டு வாங்கி நின்னா போதும். பாஜக எத்தனை சீட்டு வாங்குது, பாஜக எப்படி போகுதுங்கிற பற்றி யாருக்குமே கவலை இல்லை. அப்படி நேத்திக்கே BL சந்தோஷ் சொன்னார், உங்களை முன்னெடுத்துவதை கட்சியை முன்னிறுத்துங்க, பேட்டியை மட்டும் கொடுப்பதாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கட்சியை முன்னிறுத்தி நடவடிக்கை இருக்கணும் அப்படின்ற போலையும் கடிந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது. கட்சியை முன்னிறுத்தி அண்ணாமலை களமாடினதான், கட்சியின் தனித்தன்மை முன்னிறுத்தி களமாடினால தான் 11.4 விழுக்காடு தாமரையில் வந்தது. ஆமாம். இதே 2019 EPS OPSோட EPS தான் CM இருந்தார்.
தாமரையில் 3.7 தான் தமிழிசை அம்மையார் தலைமையில் எடுக்க முடிஞ்சது. ம், ம், 4 தொகுதி தென் மாவட்டத்தில் தலையில் கட்டினார். ம். கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தான் தமிழக பாஜகவின் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக அவர் தான். ம், கட்சிக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். ம், அதுக்கு பிறகு தூத்துக்குடி மோசமான ஓட்டு, சிவகங்கை மோசமான ஓட்டு, நயினார் நாகேந்திரன் நல்ல ஓட்டு, நயினார் நல்ல ஓட்டு 30 தாண்டினார். ஓகே. அப்போ 4 தொகுதியுமே அங்கே தலையில் கட்டிட்டார். ம், ஏன்னா முக்குளத்தூர் பெல்ட்டுக்குள்ளே சீட்டு வாங்கக்கூடாதுன்னு ம். சசிகலா தினகரனை கண்டு அன்னைக்கு பயம். ம், ம், அதுக்கு பிறகு ஒரே ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர். ம், ஆனால் அந்த கட்சியை ம். 5 சீட்டு நின்று 3.7 எடுத்த கட்சியை 5 சீட்டு தாயா தந்தான், 5 சீட்டு தானே நின்னான்னா 5 தான் அவன்கிட்ட வாங்க முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி கிட்ட. ம். என்ன பேச்சு அது? 5 நின்னாங்க தமிழிசை, நயினார் இவ்வளோ நின்னாருன்னா 5 தானே திறந்தா வந்தாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட். அதில் நிற்காண்டாம் போகணுலாம் சொன்னாப்புல. ம். பதறிட்டியலை தனிச்சு நின்னுங்க, சேர்ந்து நின்னா உங்களுக்கு நஷ்டம் எனக்கு நஷ்டம், உங்கள் ஓட்டு எனக்கு வராது, எனக்கு என் ஓட்டு உனக்கு வராதுன்னு சொல்லும்போது ஐயோ தனிச்சு நின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருமே, கூட்டணி நின்னா ஏதாவது வந்துருமேனு எல்லாரும் பதறிக்கிட்டு 5 சீட்டு வாங்கிட்டு போனீங்க. ஏதோ நீங்கள் ஏதோ நிறைய சீட்டு நிற்க இருந்த மாதிரியும் 5ல் குறைச்சிக்கிட்ட மாதிரி இல்லை. உங்களை தனிச்சு நின்னுங்க அல்லது இடத்த காலி பண்ணுங்க, டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. அந்த டேக் இட் லீவ் இட் ஆஃபரை மக்களவைக்கு வாங்கின பாஜக அண்ணாமலையோட அயராத உழைப்புல 11.4 விழுக்காடு ஓட்டலாம். என் தம்பி ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி விரோதமா பேசுறான், உண்மைக்கு புறம்பா பேசுறான், நியாயத்துக்கு புறம்பா பேசுறான். அவன் பேசுறது நல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப முழுப்பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாப்புல தம்பி. ஸோ அந்த வாக்குக்கு தான் இன்னைக்கு கூட்டணி வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் மக்களவையிலே வேண்டான்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இதுதான் ஆர்எஸ்எஸ் நோக்கம், பாஜகவின் நோக்கம், பிஎம் தாமோதராசன் நரேந்திர மோடியின் நோக்கம். ஸோ இந்த இடத்துக்குள்ள மற்றவங்கெல்லாம் நமக்கு ஒரு சீட்டு தந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சி கட்சி 20 சீட்டு வாங்கினாலும் சரி 25 சீட்டு வாங்கினாலும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இடையில பாஜகவுக்கு எடுத்த வாக்குக்குரிய சீட்டு வாங்கணும்னு 60 சீட்டு 50 சீட்டுன்னு வாங்கி உருவத்தை கொண்டு வரணும், இவர் பெரிய இயக்கமாக கொண்டு வரணும்னு சொல்ற அண்ணாமலைக்கும் இடையிலான போராட்டம் தான் இது. கட்சியை காப்பாற்றி அதிக சீட்டு வாங்கணுங்கிற அண்ணாமலைக்கும் பாஜகவை ஜனதா கட்சியை கலைஞர் அழிச்சது மாதிரி கொஞ்சம் சீட்டு கொடுத்து அழிச்சது மாதிரி 16 விழுக்காடு வச்சிருந்த ஜனதா கட்சியை ஒன்றும் இல்லாமல் சின்ன கட்சியை அழிச்சது கலைஞர். அந்த மாதிரி இந்த கட்சி உருவெடுத்துடக்கூடாதுன்னு கட்சியை எடப்பாடி அழிக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களாம் துணை போறாங்க. இவர் தம்பி கல்யாண்ராமன்ஜி போன்றவங்களாம் துணை போக மாட்டாங்கன்னு கருதுறேன். ரங்கராஜ் பாண்டே துணை போறாரு. ஏன்னா அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவன் கல்யாண்ராமன்ஜி எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பலர் தியாகத்திலையும் பலர் உயிர் தியாகத்திலையும் வந்த ஒரு கட்சி அண்ணாமலை உழைப்பால 11.4 எடுத்த பிறகு 25 சீட்டு போதாதா 30 சீட்டு போதாதான்னு சொன்னா எந்த தொண்டை ஒத்துக்கணும், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ அண்ணாமலைக்கு நோக்கம் 50-60 சீட்டு வேணும், இந்துத்துவா பிளாங்கில் இங்கே அரசியல் நடக்கணும், திருப்பரங்குன்றமா இந்துத்துவா இஷ்யூ எடுக்கணும், ஹெச்ஆர்என்சியா இந்துத்துவா இஷ்யூ எடுக்கணும். அண்ணாமலை நம்ம கூட்டணியில் இருக்கனால நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாதுங்கிறாரு. இல்லை தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லுவோம், நம்ம கருத்துக்களை முன்வைப்போம், மத மாற்றத்துக்கு எதிராக நிற்போம், இந்துக்களின் உணர்வை நம்ம முன்னெடுத்து அரசியல் பண்ணுவோம், கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனைகளில் மௌனம் வேணும்னு எல்லா அரசியல் கட்சிகளையும் கேள்வி கேட்போம். அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கைகளும் தேர்தலில் முன்வைக்கூடிய இஷ்யூஸும் இருக்கணும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதே போல் பலத்துக்குரிய சீட்டு 50-60 சீட்டு வாங்கிடணும்னு அண்ணாமலை கருதுறாரு. ஸோ கட்சியை காப்பாற்றணும், கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு கட்சிக்காக இருக்கக்கூடிய அண்ணாமலை கூட்டத்துக்கும் அண்ணாமலை ஆர்மிக்கும் தான் ஒரு எம்எல்ஏ ஆனால் போதுன்னு நினைக்கக்கூடிய பலருக்கும் இடையில போராட்டம் தான் இந்த கட்சியில் ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் அண்ணாமலை எதுக்குறாங்கன்னா அண்ணாமலை யார் எல்லாரும் எதுக்குறான்னா அவன் தான் பெரியவன்னு அர்த்தம். அண்ணா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒருத்தர் எதுக்குறான்னா அந்த ஆள் பெரியவன்னு அர்த்தம். அண்ணாமலை தான் லீடர், மற்ற எல்லாம் பிரசிடென்ட். ஸோ இதுதான் இங்கே தமிழக பாஜக இந்த அளவுக்கு கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அண்ணாமலை மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் ஏன் சார் பங்கேற்கல? அந்த கூட்டத்தில் பங்கேற்காம ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்காரு. கட்சி தானே ஒரு முக்கியம் அப்படின்ற போல சொல்றீங்க. அந்த அதிருப்தியை அவர் காட்டுறார். அந்த அதிருப்தியை காட்டுதன் விளைப்பாடு தான் PL சந்தோஷ் மற்றும் டெல்லி தலைமை அண்ணாமலை இங்கே இல்லைன்னா சரியா நடக்காதுங்கிறத உணர்றாங்க. பார்ட்டி சுப்ரீம், அதுல எந்த மாற்றம் வரல. எனக்கு மாற்று கருத்து இல்லை. கட்சி தான் பெருசு, அமைப்பு தான் பெருசு. பால்ராஜ் மதோக்கே கட்சியை விட்டு போனாரு, என்னாச்சு? வாஜ்பாய் எல்லாம் இருக்கும்போது பால்ராஜ் மதோக்கே எவ்வளவு பெரிய ஆளு, என்னாச்சு? அதை நான் மறுக்க வரல. ஆனா நீங்க கட்சி பெருசுன்னா தனிச்சு நின்றுக்கணும். கட்சி சீமாங்கிட்ட லீடர்ஷிப்பை கோட்டை விட்டுக்கிட்டு கட்சி பெருசுன்னா கட்சியை ஆர்கே நகர்ல காப்பாத்தி இருக்கணும். பாண்டே சகோதரர் சொல்றதான் கேட்கிறேன். பாண்டே சகோதரரே, என் சகோதரர், என் தம்பி, கட்சி பெருசுன்னா ஆர்கே நகர்ல கட்சியை நோட்டா கீழே போக விட்டுருக்க கூடாது.
நோட்டா கேளர் ஆர்கேனரில் போனனால தானே தமிழ் தேசியம் அங்கே எழும்புது. கட்சி பெருசுன்னா நீங்கள் என்டிஏ அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு மாம்பழ சின்னத்தை அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் 2 பேருமே விக்கிரவாண்டி வீதிகளில் அப்படி பெரிய கூட்டத்தோட வந்து தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் எடப்பாடி பழனிசாமி கிடையாதுன்னு காட்டி 29-30 விழுக்காடு வாக்களை எடுத்து காட்டினார்ல அண்ணாமலை. அப்போ இந்த கட்சி முதன்மைப்படுத்தி நிற்கக்கூடிய என்டிஏயின் தலைவர் அண்ணாமலை பெரியவர் எடப்பாடியை 3வது தள்ளுவாங்கிற இதில் களத்துக்குள்ளே வர விடாம விரட்டி அடிச்சாரு. பாமக துணையோடு ஃபேக்டை பேசணும். விக்கிரவாண்டியை பொறுத்தவரை பாமக துணையோடு, வன்னியர்கள் துணையோடு, வன்னியர்களின் இஷ்யூவை முக்கியமாக வச்சு. அப்போ அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள திருச்சியில் எல்லா கட்சிகளையும் வச்சு பண்ணாரு. அப்போ இந்த கட்சி முதன்மையான கட்சி, இந்த கட்சி முன்னணி கட்சி, மற்ற தலைவர்கள் காலகட்டத்தில் கீழே கடந்த கட்சியை இன்னைக்கு 11.4 விழுக்காடு கொண்டு வந்துட்டாரு. என்டிஏ கேண்டிடேட்டையே டாக்டர் ஐயா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு. அன்புமணி ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு. 50 பூத்துகள்ல திமுக மிஞ்சி நிற்கிறாங்க பணபலத்தை மீறி. இது ஈரோடு கிழக்குல பாஜக அதிமுக 2 பூத்துல தான், ஒன்று பிரபலமொழியாளர் பிளஸ் வெள்ளாள கொன்ற பூத்து, 50 வீரவன்னியர்கள் பூத்துல அடிச்சு ஆளுங்கட்சியை மீறி அண்ணாமலையும் அன்புமணியும் களத்துக்குள்ள நின்று களமாடுறாங்க. அந்த என்டிஏ ஈரோடு கிழக்குல சீமான்கிட்ட லீடர்ஷிப்பை கொடுத்துட்டு போய் அம்போனி போயிட்டாங்க. களத்திலே இல்லாம களத்தை விட்டு ஓடின ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இதுதான் கல்யாணராமன்ஜி போன்ற இந்த கட்சிக்காக மிலிட்டன்டானு கூட என் சகோதரர்கள்ட்ட கேட்கிறேன், இது நியாயமா? அண்ணாமலையோட பொறாமையில அண்ணாமலை ஷைன் பண்ணிடுவாங்கிறதுக்காக கண்டஸ்ட் பண்ணாண்டான்னு சொல்லி போனால் அது யாருக்கு லாபம்? எப்படி ஆர்கே நகரில் சீமான திராவிடத்துக்கு மாற்றாட்டு நீங்க தமிழ் தேசியம் தான் இந்துத்துவா இல்லைன்னு உருவாக்கி விட்டீங்களோ, அதே மாதிரி ஈரோடு கிழக்கிலே சீமான் தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று, அவர் தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு 5வது முறை தனிச்சு நிற்கிறாருன்னு அந்த தனிச்சு நிற்கக்கூடிய அந்த அந்தஸ்தை வந்து சீமான் கையில் விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல தமிழ் தேசியம் வளருது, இந்துத்துவா கீழே போகுது. சரி, ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்கல, என்டிஏ நிற்கல. அப்போ விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்கல, என்டிஏ நின்று 2வது இடம் ஜரூராக வந்தாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடியோட கூட்டணி பெய்யாச்சு. பலத்துக்குரிய சீட்டு வாங்கணுமா வாங்காண்டாமா? இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கில் நிற்காததே மைனஸ், பலத்துக்குரிய சீட்டு வாங்கலைன்னா மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும். அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு, நம்ம பலத்துக்குரிய சீட்டு வாங்கலைன்னா திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு நான் எடுத்த ஓட்டு, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நான் எடுத்த ஓட்டு, ஆன்மீக தலைவர் பசுமன் தேவரையாவை கண்டு பேரறிஞர் அண்ணா பெருந்தகையை பயந்து ஓடிட்டாரு நான் எடுத்த ஓட்டு, எடப்பாடி தற்குறி, ஜெயலலிதா ஊழல், அதிமுக ஊழல்னு சொல்லி அது 2 ஊழலையும் அடித்து நான் எடுத்த ஓட்டு, டாஸ்மார்க் கூடாது, கல் இயற்கையான பாடம்னு சொல்லி நான் எடுத்த ஓட்டு. அப்போ இந்த ஓட்டு எப்படி எடப்பாடி தலைமைக்கு நீங்கள் அந்த ஓட்டுக்கு உரிய சீட்டே தராமல் 3ல் ஒரு சீட்டு 4ல் ஒரு சீட்டு தந்தா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அப்போ ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பிஜேபிக்கு பலமும் வந்து 3 விழுக்காடு 3.5 விழுக்காடுன்னு போகும். அதுக்கு பிறகு ஜனதா கட்சி, பழைய ஜனதா கட்சி நிலைமை தானே தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலைமை. எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி வந்த இயக்கம். ஸோ அண்ணாமலை அதை வந்து தெளிவாக தலைமைக்கு சொல்றாரு, ஃபைட் பண்றாரு. மற்றவங்க வந்து தாங்கள் எம்எல்ஏ ஆனால் போதும், தங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும், ஒரு சீட்டு நமக்கு இருந்தால் போதும், நம்ம சீட்டை காப்பாத்திட்டா போதும்னு மற்றவங்கெல்லாம் வயதானவங்க 60 தாண்டவங்க ஆளா பறக்குறாங்க. அண்ணாமலை மேல பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்டு இருக்கிறாங்க. சார், இப்போ BL சந்தோஷ் வந்து அண்ணாமலை கிட்ட போயிட்டு பேசியதாகவும் அவருக்கு வந்து ஒரு புதிய பொறுப்பு வந்து வழங்கப்பட இருப்பதாகவும் பேசப்படுது. இது உண்மையா? மீண்டும் ரீஎன்ட்ரி பாஜகவுக்கு அண்ணாமலை கொடுப்பாரா, அல்லது மீண்டும் தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி, அல்லது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இறங்கி வர்றதுக்கான ஒரு முயற்சியாக அதை எடுத்துக்கலாமா? அதாவது சக்திகாந்த தாஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறாரு, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு பாஜக சிஎம் ஃபேஸாட் ஆகிறாரு என்றெல்லாம் வதந்தி நடக்குது. உண்மையிலே நிர்மலா சீதாராமன் சிஎம் ஃபேஸ் ஆகி ஒரு 60 சீட்டு வாங்கினா அண்ணாமலைக்கு மகிழ்ச்சி அடைவார். ஓகே, இங்கே நோக்கம் நிர்மலா சீதாராமனா சக்திகாந்த தாஸா எக்ஸா ஒய்யாங்கிறதெல்லாம் இல்லை. பலத்தை விட குறைஞ்ச சீட்டை வாங்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம். குறைஞ்ச சீட்டு வாங்கி 2.7 விழுக்காடு ஓட்டுன்னு வந்தா 29 எடப்பாடி காலவாரி விடுவார். 24 காலவாரி விட்டா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி ஐயா 29 காலவாரி விடுவார். ஸோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தாதான் அண்ணாமலை ஆதரவு தொண்டர்கள் வாக்காளர்கள் வந்து திருப்தி அடைவாளுங்கிற கருத்து பரவலாக இருக்குது. ஆனால் நேஷ்னல் இதில் வந்து
டீம் இது பண்ணும்போது நிதின் நாபின் சின்ஹா 45 வயசு தான் ஆகுது. ஆனால் பல ஏற்கனவே உள்ள பவர்ஃபுல் ஆர்கனைசர்ஸ் இவங்கெல்லாம் அமைப்பு செயலாளர்கள் அந்த இதெல்லாம் இருக்கவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நட்டாவுக்கு இடத்துல நிதின் நாபின் சின்ஹா. ஆனால் மற்றவங்க அப்படியே கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே தான் இது போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு புது டீமுங்கிற இதை உடனே போடக்கூடிய இதுலேயும் பல இடர்பாடுகள் சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை ஒரு மத்திய அமைச்சராட்டு அகாமடேட் பண்ணதுக்குள்ள ஒரு சாத்தியக்கூறுகளும் பேசப்படுது. ஸோ இதெல்லாம் அண்ணாமலை என்ன பண்றது, அப்போ என்ன இதுங்கிற சூழலை தான் இருக்குது. உண்மையிலே நீங்க அண்ணாமலையை வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தி இந்த களத்தை எடப்பாடியை அடிச்சு விரட்டி இருக்கணும். திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற இதுக்கு அண்ணாமலையை உருவமாக வச்சு கொண்டு வந்திருக்கணும். அவரோட கடும் உழைப்பு தான் 11.4 கொண்டு வந்தது. அதுக்கு முந்தி எடப்பாடி கூட நிற்கும்போது 3.7 தான். அல்லது இந்த 18ஐயும் வந்து சீமான 8 விழுக்காட சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி 18+8 அண்ணாமலை ஒரு பெரிய ரோலு 26 எடப்பாடி அடிச்சு அரசியல் ரீதியாக அடிச்சு 3வது தள்ளி இந்த 26ஐ வச்சு நம்ம பெரிய ஒரு சாதனையை சட்டமன்ற செய்யும் போது 29 மோடிக்கு சேஃபா இருக்கும். இப்போ சீமான் வந்து இன்னைக்கு ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கிறாரு. அவரால் 24லேயும் பாராளுமன்றத்தில் தனிச்சு நிற்க முடிஞ்சது, 29லையும் தனிச்சு நிற்க முடியும். அப்போ அவரை 26லேயே உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா 29ல் அவர் என்டிஏக்குள்ளே இருப்பார். மோடிக்கு இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஆர்டி டீம் எதிர்பார்க்க மாதிரி 20 எம்பி சீட்டுக்கு மேலே வந்துடுவாங்க. நான் ஒன்றும் பெருசாக கனவு காணலை. ப்ராக்டிக்கல் இதை மீறி நான் பேச மாட்டேன். ஒரு 20 எம்பி சீட்டுக்கு மேலே ஒரு வரக்கூடிய ஒரு சூழலை வந்துடும். ஒன்றுமே வரலையே, ஒருக்கா 2 வந்து பண்ணார் காலத்தில், அப்புறம் 0-0 தானே. ஸோ இதெல்லாம் ஒரு சரியான வீகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு கற்பனை ஓட்டு, இமேஜினரி ஓட்டு, ஏட்டு சுரக்கா ஓட்டு, காகிதப்புலி ஓட்டு விஜயை வச்சு அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா பாஜக தெருவில் தான் நிற்கணும், அப்போ கூட்டணிக்கு அண்ணாமலை எதிராக நிற்கிறாருன்னு சொல்லி அண்ணாமலையை மாற்றிட்டாங்க. இப்போ நடந்தவையா இருக்கட்டு, நடப்பவே நல்லவையா இருக்கட்டு, 29 மோடி ஏமாறக்கூடாது, பலத்துக்குரிய சீட் இதுதான் இப்போ ஓடுது. என்ன வருதுன்னு பார்ப்போம். தலைமை ஏமாறுமா தலைமை சாதிக்குமாங்கிறத பார்க்கணும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.